முதல்ல இறைமைக்கு நன்றி சொல்கிறோம், அடுத்தது இயற்கைக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம எத்தனை பேர் சாப்பிடும்போது இந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் காரணம், எத்தனை பேருடைய வியர்வையினால் அரிசி கிடைத்திருக்கிறது, அந்த அரிசி சாதமாக இருக்கிறது, காய்கறிகள் கிடைத்திருக்கின்றன, அந்த காய்கறிகள் உணவு பதார்த்தங்கள் ஆகி இருக்கின்றன. அதை ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்க்குறோமா? அல்லது அந்த கொண்டு வந்து வைக்கிறாங்களே அவங்களுக்கு நாம் ஒரு நன்றி சொல்கிறோமா? பரிமாறுறாங்களே அவங்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோமா? நாம் சொல்கிற நன்றி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நன்றி கூட நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் யார் அதிகமான நன்றி சொல்கிறார்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப செழிப்பாகவும் செல்வாக்காகவும் இருக்கு. இந்த நன்றி சொல்கிற பழக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்கிறதோ அவர்கள் வழிபாட்டுடன் இருக்கிறார். அவங்க வாழ்க்கை தான் தெய்வீகமயமான வாழ்க்கை. ஒரு ஆள் தெய்வீகமயமான ஆள், டிவைன் பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் நன்றி சொல்றார். ஏன்னா நன்றி தான் இருக்கிற உணர்வுலேயே உச்சபட்ச உணர்வு. ஒரு மனுஷனுக்கு நன்றி உணர்வு இல்லைன்னா அவங்ககிட்ட வேற எந்த விதமான நாகரிகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன் நேர்மையாக இருக்க மாட்டான், உண்மையாக இருக்க மாட்டான், அவன் துரோகம் செய்வான், ஏமாத்துவான், சமயத்தில் உங்களை கழட்டி விட்டுட்டு போவான், உங்களுக்கு குடிபறிப்பான், எல்லாத்தையும் செய்வான். ஏன்னா எல்லா குணங்களுக்கும் அடிப்படையானது நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலில் நாம் இறைமைக்கோ இருத்தலுக்கோ நன்றி சொல்ல வேண்டும், பிறகு இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். போயிட்டே இருக்கிறோம், ஒரு அழகான ஏரியை பார்க்குறோம், அது ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லணும். நல்ல குளிர்ந்த காற்று வருது, சந்தோஷமாக இருக்குது, அப்போ நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லணும். நமக்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேணும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு சின்ன புன்னகை, நன்றின உடனே அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைகளால் தான் சொல்லணும் இல்லை, ஒரு பரிவான பார்வை, ஒரு நேசமான செயல், ஒரு அழகான ஒரு கைகுலுக்கல், ஒரு முதுகில் தட்டுறது. ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு முதுகில் ஒரு தட்டி கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது தான் நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் நன்றி. எத்தனை பேர் நம்ம அப்படி செய்கிறோம்? ஒருத்தர் நம்ம போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம், ஒருத்தர் வந்து பரிமாறுறாரு, ஒரு புன்னகையோடு அவர்கிட்ட பேசினோம்னா, சில நேரங்களில் புன்னகையோடு மட்டும் அவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு இட்லி வேணுங்கிறது ஒரு புன்னகையோடு சொல்லி பாருங்கள், அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து பரிமாறுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்தவன்லாம் அப்படியே அவங்களுடைய சொத்தை இவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு பார்வையோடு பார்ப்பாங்க. இந்த நன்றி உணர்வு எங்கே நாம் போகணும்னா, எந்த அளவுக்கு அது விரிவடையணும்னா, நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள்கிட்ட கூட நம்ம நன்றி உணர்வோடு